வாழப்பாடி தாக்குதல் தொடர்பாக பாமக எம்எல்ஏ அருள் மீது நடவடிக்கை கோரி அன்புமணி ஆதரவாளர்கள் சேலம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், என்னென்ன கோரிக்கைகள் முன்வைத்து தற்போது இந்த போராட்டம் நடைபெறுகிறது? விவரங்கள் நிச்சயமாக, அதாவது மாநில தலைவராக அன்புமணி ராமதாஸ் அணி என இரு பிரிவுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஒருவருக்கு ஒருவர் வார்த்தை யுத்தம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று ராமதாஸ் அவர்களின் ஆதரவாளர் இங்கு சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள் நேற்று வாழப்பாடி அருகே உள்ள வடுகநத்தம்பட்டியில் உள்ள ஒரு கட்சிக்காரர் இறப்புக்கு சென்று விட்டு திரும்பும் பொழுது அவரை அன்புமணி ஆதரவாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான ஒரு போர்க்களம் போல கருவீச்சுகள், அதே போல கத்தி மற்றும் உருட்டுக்கட்டையால் தாக்குதல் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றது. இந்த சம்பவம் தொடர்பாக அருள் கொடுத்த புகாரின் பேரில் அங்கு வழக்கு பதிவு செய்து அன்புமணியின் ஆதரவாளர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இந்த நிலையில்தான் அருள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தங்கள் அன்புமணியின் ஆதரவாளர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். அது மட்டுமில்லாமல் காரை ஒரு ஆதரவாளர் மீது ஏற்றும் வகையில் வந்திருக்கிறார்கள். எனவே அருள் மீதும் அவருடைய ஆதரவாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தான் தற்போது மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், அதே போல மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் ஆகிய அன்புமணியின் ஆதரவாளர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தற்போது சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக அருள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என வலியுறுத்தி தற்போது அவர்கள் இங்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக தங்களுக்கு அருள் மீதும் அவருடைய ஆதரவாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை வைத்துதான் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் தற்போது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.